பார்த்தாரு. சிவபெருமாள் பிரம்மதேவன் ஆகாயமாக செல்ல செல்ல ஒரு நாளைக்கு ஒருபடி உயர்ந்து கொண்டே போறார் சிவபெருமான். ஒரு நாளைக்கு பகம் மேலுக்கே வளர்ந்துட்டு போறாரு. அப்படி சிவனாரு மாறபோது ஆகாயம் பூமிக்குமா அக்கினி சொருப மலையாக அரணாரு நிற்கும் போது அதிவெள்ளி கையில ஆண்டவன் வெப்பம் அது சிவபெருமாள் அக்கினி சர்வ மலையாக உயர்ந்து நிக்க 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 ஆகாயத்துல இருந்து ஒரு தாளாம்பு ஒன்று வருகிறது. இப்ப கையில இருந்து மேல இருந்து கிளம்பி வருது. இந்த அக்கினி வெக்க தாங்காம தாளாம்பு கருகி வருகின்றது. அந்த தாளாம்பு மொன கருவி மேல இருந்து கிளம்பி வருது வெக்கப்பட்டு. இந்த தாளாம்பு கருகி இன்னைக்கு தாளாம்புவை பாருங்க மொன ஊரா கை இருக்கும். தாளாம்பு சைடெல்லாம் தீயில வாட்டின மாதிரி கருகி போய் இருக்கும். நல்ல பூத்த பூவை பாருங்க, முத்துன பூவை நல்ல தீயில கருவின மாதிரி கருகி போய் கிளம்பி வருது. இந்த தாளாம்பு பகவானுடைய அக்கினி வெப்பம் தாங்காம வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வெக்க தாங்காம கிளம்பி வருது, விழுந்து வருது. இதை பார்த்தார் பிரம்மதேவன். கைலாசம் போக முடியல, மேல போக முடியலையா? சிவபெருமாள் ஒரு நாளைக்கு ஒருபடி வளர்ந்து கொண்டே போறார். மேலைக்கு போறாரா? பிரம்மதேவனும் பறந்துகிட்டே இருக்காரு. பகவானுடைய முடிய பார்க்க முடியல. ஆமா ஆமா. அப்ப இதுக்கு என்ன வழி என்று பார்க்கும் போது ஆகாயத்தில இருந்து தாளாம்பு ஒன்று பூமியில் வருகிறது. அப்படியே கிளறிக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தாளாம்புவே பிரம்மதேவன் அழைத்தார். என்ன? ஓ தாளாம்புவே, தாளாம்புவா இங்க வா. ஆண்டவன் பகவான் எங்களுக்கு முன்பாக ஒரு அக்கினி சர்வ மலையாக நிற்கிறார். அவன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு போட்டி, ஒரு பெரிய தத்துவம் நடந்துகிட்டு இருக்கு. அடியும் முடியும் பார்க்க வேண்டும் என்று. ஆமா ஆமா. எங்க அப்பா பகவான் அடிய பார்க்க போறாரு, அவன் பாதாளத்தை பார்க்காரு. நான் பகவானுடைய முடிய பார்த்துட்டு வரணும்னு வந்துட்டேன். ஆமா. நானும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கேன், மலையும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த அக்கினி மலை ஆண்டவன் முடியை எப்பம் காண்போம் என்று எனக்கு தெரியல. ஆமா. அதனால நீ எங்கிருந்து வர சொல்லு. நீ சொல்லி அங்கிட்ட சொல்லு. சுவாமி, நான் பகவானுடைய அக்கினி மலை சொருவம் வெப்பம் தாங்காம கருகி வந்துகிட்டு இருக்கேன். அவன் வெக்க தாங்காம அப்படி கருகி கிளறி விழுந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் தருவேன். என்ன வரம்? அதற்கு நீ எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்லணும். பிரம்மன் பகவானுடைய முடியை தொட்டதினால ஆமா தட்டித்தான் நான் கீழே விழுந்து வந்தேன்னு சொல்லு. தாளாம்பு அப்படியே ஆகட்டும் என்று ஆகாயத்தில இருந்து பகவான் பக்கம் வந்தது. பகவானே, நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? உமது தலையில் இருந்துதான் வருகிறேன். ஏன் தலையில இருந்து வந்தியா? பிரம்மதேவன் உங்கள் முடியை பார்ப்பதாக வந்தாராமே. வேலைக்கு வந்தார்ல. அன்னப்பச்சி வாகனத்திலே பிரம்மதேவன் உமது முடியை பார்க்க வந்து கொண்டு இருக்கும் பொழுது பிரம்மதேவன் கை தட்டி நான் கீழே விழுந்து வந்துட்டேன்.